ஹாய் நண்பா நம்பி. எஸ்ஐஆர் 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 எங்கே பார்த்தாலும் இந்த எஸ்ஐஆர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்காக புறக்கணிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் அப்படி என்ன தான் இருக்குது, அப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஏன் அப்படி புறக்கணிக்காங்க? அதாவது தமிழக மக்கள் எஃப்ஐஆர் ஃபார்மை பார்த்து பயந்தாங்களே, இல்லை இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மை பார்த்து கண்டிப்பாக பயப்படுறாங்க. இப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுதாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எதுக்கு? இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம ஏன் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும்? இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எதுக்கு புறக்கணிக்காங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா வெரி சிம்பிள் தான். இது நம்ம வாக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இது நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் முதல் பாகமாக எடுத்துக்கோங்க, இது ரெண்டாவது பாகமாக எடுத்துக்கங்க, இதை மூணாவது பாகமாக எடுத்துக்கங்க. இந்த 3 பாகமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வெரி சிம்பிள் தான். இந்த முதல் பாகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்காளருடைய பெயர்கள், அதோட இப்போ என்னோட ஃபோட்டோவும் என்னோட பேரும் சேர்ந்து இதில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் குறிப்பிட வேண்டியது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி நீங்கள் எழுதணும். அதாவது கரெக்டாக ஆதார் கார்டை பார்த்து கரெக்டாக எழுதுங்க. எதுவுமே எந்த ஒரு மிஸ்டேக் இதில் பண்ண வேணாம். தயவு செய்து ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசித்து கரெக்டாக எழுதுங்க. பாருங்கள், இது என்னோடய பிறந்த தேதி. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆதார் நம்பரு, அடுத்து என்னோடய ஃபோன் நம்பரு, இது என் தந்தையின் பெயர், இது என் தந்தையின் ஓடிடி நம்பரு, என் தாயின் பெயர் ஹபீபா. அவங்களுக்கு எங்கள் ஹபீபா அவங்களுக்கு ஓடிடி இல்லைனாலும் அது வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பாதுகாவலர் பெயர் என்னோடய மனைவி தான் போட்டிருக்கேன், அவங்களோட ஓடிடி நம்பரும் போட்டிருக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா இது முதல் பாகமாக நம்மளோட விவரங்கள் நல்லா ஃபுல்லப் பண்ணிக்கணுங்க, தெளிவாக ஃபுல்லப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாம் பாகம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோட ஓட்டு பார்த்தீங்கன்னா 2002 இருந்துச்சு அப்படின்னா இதில் எழுதணும். ஆனால் இதில் பாருங்கள், இல்லை எழுதலை. எனக்கு 2002 ஓட்டு பெரும்பாலும் யாருக்கும் இருக்காது. அடுத்து அதை அப்படி விட்டுருங்க. அடுத்து மூணாம் பாகம் பார்த்தீங்கன்னா இதில் 2002 தந்தைக்கோ தாய்க்கோ நம்மளோட உறவினர் யாருக்காக ஒரு ஆளுக்கு இருந்தாலுமே அதோட விவரத்தை கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தகப்பனாருக்கு இருக்குது, அவங்களோட பேர் போட்டிருக்கேன், அவங்களோட அப்பா பேர் போட்டிருக்கேன், அவங்க ஓட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாமே எங்கள் தகப்பனார் எங்கே ஓட்டு போட்டாங்க எல்லாமே விவரமே கண்டிப்பாக நான் எழுதியிருக்கேன்.